உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சி ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசத்திலிருந்து சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் இருப்பாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சி போடும்போதெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன சார் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி அடிக்கடி போட்டுட்டு இருக்கிறீங்க, இப்போ என்ன ட்ரெண்டுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை. இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம் நல்லா வாழ முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ முடியும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முடியும். அது போக அவங்க வீடு கட்டி இல்லை நல்ல பங்களா கட்டி அதில் ஏசி போட்டு காரு பங்களாவோட வசதியோட வாழணும் அப்படின்னாலும் இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தான். இதே ஒரு சிலர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்நேரம் அழுமூஞ்சியாக இருப்பாங்க, ஒரு நல்ல சந்தோஷமே அவங்களுக்கு இருக்காது, ஒரு நல்ல மனநிறைவு இருக்காது, நல்ல வாழ்க்கை அமையாது, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, நல்ல படுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்காது, ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே எப்பவுமே இருப்பாங்க. இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிர பகவான் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடம் சரியில்லை. இப்போ கலைத்துறையில் இருக்கிறாங்க, சினி ஃபீல்டில் இருக்கிறாங்க, டிவியில் வர்றாங்க, மீடியாலையும் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்சபங்க ராஜயோகத்திலேயோ இருந்தால் மட்டும்தான் இந்த மீடியாலையும் டிவிலையும் கலைத்துறையிலையுமே ஜொலிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒருத்தரை பற்றி சொல்கிறேன். சிவகார்த்திகேயன் நடிகர். அவர் குறுகிய நாளில் எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு பிரபலமாக வளர்ந்தவர். ஒரு குழந்தையை கேட்டால் கூட சிவகார்த்திகேயன் இப்போ சொல்லும். அந்த அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறார்னா அவருடைய அறிவு, அவருடைய திறமை, இது மட்டும் அல்ல, அவருடைய ஜாதகத்தில் அந்த சுக்கிர பகவானுடைய துணை, அந்த சுக்கிர பகவான் நட்பு ஸ்தானத்தில் இருந்திருக்கணும், இல்லை ஆட்சியாக இருந்திருக்கணும், இல்லை உச்சம் பெற்று இருந்திருக்கணும், இல்லை நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருந்திருக்கணும், இல்லை ஏதாவது சுபகிரகங்களின் பார்வை பெற்றிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சினி ஃபீல்டில் ஒருத்தர் வளர முடியும், வளர்ந்து புகழ் பெற முடியும், ஜொலிக்க முடியும். இது இன்னொரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களும் வளர்றாங்க. ஏன்னா அவங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ சினி ஃபீல்டில் இருந்திருப்பாங்க, அதனால் மக்களும் சினி ஃபீல்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வந்தாலுமே அவங்க பெரிய லெவலில் வளர முடியறதில்லை. அவங்களுக்கும் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. இந்த சுக்கிரன் நல்லா இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் 6, 7, 10 இந்த ஸ்தானங்களில் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நட்பு, கூடா நட்பு, ட்ரக்ஸு, தண்ணி அடிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி, ஜெயில் வாழ்க்கை, மாற்றான் மனைவியை நினைப்பது, பெண்களுடைய தொடர்பு, இதனால் மானம் போய், மரியாதை போய், கௌரவத்தை இழந்து, சூதாடி அந்த சூதாட்டத்தில் எல்லாத்தையுமே இழந்து நடுத்தெருவுக்கு இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது
இந்த சுக்கிர பகவான் ஜாதகத்தில் 6, 7, 10ஆம் இடம், இந்த 3 இடங்களில் சுக்கிரன் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவங்க படிப்படியாக எல்லாத்தையுமே இழந்து ரொம்பவுமே மோசமான சூழ்நிலைக்கு வருவாங்க. சார் இதுக்கு விதிவிலக்கே இல்லையா அப்படின்னா விதிவிலக்கு இருக்குது. இப்போ 6, 7, 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்சபங்க ராஜயோகம் அடைந்தோ சுபகிரகங்களின் பார்வை பெற்றிருந்தாலோ இந்த கெடுதல்கள், இந்த கெட்ட விஷயங்கள், இந்த கோர்ட்டு கச்சேரி, ஜெயில் வாழ்க்கை இதிலிருந்து கண்டிப்பாக தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜாதக ரூபத்தில் விதி. இப்போ இந்த சுக்கிரனுக்கு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு அமைப்பு இருக்குது. எப்படின்னா மிகச்சிறந்த அமைப்பு அப்படிங்கிறது இறந்தவர்களை மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடிய அந்த வரத்தை சுக்கிர பகவான் வாங்கியிருக்கிறாங்க. யாருகிட்ட இருந்து? சிவபெருமானுகிட்ட இருந்து. அப்போ அந்த உபதேசம் சுக்கிர பகவானுக்கு கிடைச்சிருக்குது. அப்போ அந்த உபதேசம் கிடைச்சதுனால தான் பெண்கள் எல்லாருமே இந்த சுக்கிர பகவானை வணங்கி வந்தால் தன்னுடைய மாங்கல்ய பலம் கூடும் அப்படிங்கிறது விதி. சார் சனி பகவானை கும்பிடுறோம், சனி பகவானுடைய அனுகிரகம் எல்லாத்துக்கும் ஆயுளை கொடுப்பார் இல்லையா? கண்டிப்பாக கொடுப்பாரு. இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் பெண்களுக்கு அவங்களுடைய கணவன்மார்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகங்கள் வணங்கி வந்தால் நல்லா இருக்கும். இதே குரு பகவானுக்கு கூட இந்த மாதிரி வரம் கிடைக்கல. குரு பகவானும் சுபகிரகம், அதே சமயத்தில் குரு பகவானுக்கு சுக்கிர பகவான் மருமகனாகிறார். அப்படி இருந்தும் குரு பகவானுக்கு அந்த வரம் கிடைக்கல. ஆனால் குரு பகவானும் கிரகங்களில் மிக மிக அதாவது முதன்மையான சுபகிரகம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானின் அனுகிரகம் எப்படி இருக்கும்? அப்போ அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாங்க? 7ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. 7, 12க்குரிய கிரகம் சுக்கிர பகவான். இப்போ இந்த பெயர்ச்சியாகி விருச்சக ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? 6, 7, 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எந்தெந்த கெட்ட பலன் அனுபவிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல கரெக்டாக 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்போ கெடுபலன்களை அனுபவிக்கணும் இல்லையா? கெட்டது நடக்கணும் இல்லையா? கெட்ட விபரீதங்கள் ஆகணும் இல்லையா? எதுவுமே நடக்காது. கெட்டது நடக்காது அவங்களுக்கு. ஏன் நடக்காது? 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. கெட்டது நடக்கணும் இல்லையா? நடக்காது. ஏன் அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி, தன்னுடைய சொந்த வீடு, சுக்கிர பகவானுடைய சொந்த வீடு. அப்ப அந்த சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றதுனால இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவானால் கெடுதல் வராது. இதற்கு முன்னாடி 6ஆம் இடத்தில் இருந்தது இல்லையா? அப்போ கண்டிப்பாக சில கெடுதல்கள், சில கஷ்டங்கள், சில விரயங்கள், சில தெண்டங்கள், சில பிரச்சனைகளை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க. அதிலிருந்து இப்போ வெளியில் வரக்கூடிய டைம் அவங்களுக்கு வந்தாச்சு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மன திருப்தி கிடைக்கும், பிரிந்த குடும்பங்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும். அது போக அவங்களுக்கு இந்த பீரியடில் சுபகாரியங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக நடக்கும்.
அப்போ வந்து அதே சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 7ஆம் பார்வையாக இந்த விருச்சிக ராசியவே பார்க்குறாங்க. இந்த விருச்சிக ராசியை பார்க்கறதுனால அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு மன சந்தோஷம், ஒரு மன மாற்றம், குடும்பத்தில் ஒரு குதூகலம், இடம் விட்டு இடம் மாறி போகிறது. ஒரு வீட்டிலிருந்து அந்த வீடு சரியில்லைன்னா வேறு வீட்டுக்கு போகலான்னா தாராளமாக போகலாம். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது, இது எல்லாமே நடக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் முன்கோபக்காரர் தான். கொஞ்சம் அவசரப்பட்டு எதையுமே செஞ்சுருவாங்க. எதையுமே எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை செய்வாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே பகைச்சிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லது தான் செய்வாங்க. அப்படி செஞ்சுமே அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கல. எங்கே போனாலும் கெட்ட பேர் தான். அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ இந்த நல்ல நேர காலங்கள் அவங்களுக்கு வந்தாச்சு. அப்போ இந்த நல்ல நேர காலத்தால் கண்டிப்பாக அவங்க கடனை கட்டுவாங்க. அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க செய்யக்கூடிய வேலையில் இடமாற்றங்கள் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். இது மாதிரியான சூழ்நிலைகள் அமைவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த டயத்தை, இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் தொழில் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கிடைக்கும். தொழில் கையிட்டு போயிடுச்சு, இப்போ வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, இப்போ கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். உண்மையாக நடக்கும். இல்லை நான் இந்த வேலையில் விட்டுட்டேன், நான் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இந்த பீரியடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனஸ்தானத்தை. அப்போ அந்த குருவுடைய சப்போர்ட்டும் இருக்குது, சனி பகவானுடைய சப்போர்ட்டும் இருக்குது. ஏன்னா அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிர பகவானையும் பார்க்குறாங்க. அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த 5ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கறதுனால, அந்த சனியும் சுக்கிரனும் நட்பு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த சனியுடைய பலமும் சுக்கிரனும் சேர்ந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக செய்வார். இது போக பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக ராசிக்காரங்க 10ஆம் இடத்துல கேதுவும் அந்த செவ்வாயும் இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலில் தடைகள் வரும், சில சங்கடங்கள் வரும். கொஞ்சம் நிதானமாக இருந்து அவசரப்படாமல், எதையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக இருந்து அதை கடந்து வருவது நல்லது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா விநாயக பகவானை கும்பிட்டு வாங்க. அது போக திருச்செந்தூர் முருகனை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க. விநாயகரை திங்கக்கிழமை நாளில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புல் கொஞ்சம் வச்சு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். இது 70% உங்களுக்கு நல்லா இருக்குது, எந்த குறையுமே இல்லை. நேயர்களே, நீங்கள் நான் நிறைய பதிவு உங்களுக்கு போட்டிருக்கிறேன். எல்லா பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க. பார்த்து எனக்கு மிகுந்த ஆதரவை கொடுத்துட்டு வர்றீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, நான் பார்த்து சொல்கிறேன். அது போக இப்போ நான் நிறைய பலன் சொன்னேன். ஒரு சிலருக்கு வந்து இந்த பலன் எல்லாமே நடக்கிறது இல்லை. நீங்கள் போன மாதம் அதுதான் சொன்னீங்க, அதுக்கு முந்தின மாதம் அதுதான் சொன்னீங்க, எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸ்லையும் போட்டிருக்கிறீங்க, பார்த்தேன். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்குது. இன்னும் தசாபுத்திலேயோ, உங்களுடைய லக்னத்திலேயோ, உங்களுடைய ராசிலேயோ, அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. நான் கரெக்டான விளக்கம் சொல்கிறேன். இப்போ வந்து 80% நல்லா இருக்குது, 20% நல்லா இல்லைன்னா இதுதான் காரணம். நீங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே,
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலர் கேட்குறாங்க, என்ன சார் ட்ரெண்டுங்களா, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை அடிக்கடி போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு. அப்படி இல்லை. இந்த சுக்கிர பகவானால தான் ஒரு மனிதன் சந்தோஷமாக, ரொம்ப திருப்தியாக, அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தங்காட்டித்தான் அவங்களுக்கு சந்தோஷம், திருப்தி, மன சந்தோஷம் எல்லாமே கிடைக்குது. ஒரு சிலருக்கு அந்த சுக்கிரன் சரியில்லைன்னா எப்பவுமே அழுமூஞ்சி, வருத்தம், வேதனை, அந்த செலிப்பே இல்லாமல் இருப்பாங்க. இதுக்கு தான் அந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி பற்றி நம்ம ஒவ்வொரு பயிற்சியும் சுக்கிர பகவானுக்கு நம்ம போட்டிருக்கிறோம். அதுபோக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போது மீடியாவில் வர்றாங்க, பேர் புகழ், அந்த மீடியாவில் ரொம்ப புகழ் பெற்றவர்கள், இவங்க தான் அந்த மீடியாவில் வர முடியும். அந்த மீடியாவில் வர்றாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பாங்க, இல்லைன்னா உச்சமாக இருப்பாங்க, இல்லைன்னா நீச்சபங்க ராஜயோகமாக இருப்பாங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் டிவியில், மீடியாவில், கலைத்துறையில் வர முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் சினி ஃபீல்டில் குறுகிய காலத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்த நடிகர். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சியாகவோ, இல்லை உச்சமாகவோ, இல்லை நீச்ச பங்க ராஜயோகமாகவோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சுக்கிரன் வலுப்பெற்றிருப்பார். அப்படி இருந்துங்காட்டி தான் அவர் சாதிச்சாரு, சம்பாதிச்சாரு, இன்னைக்கு பெரிய ஆளாக வந்துட்டுருக்கிறார். அப்போ இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தான் ஒரு மனிதனுடைய நிலையவே அப்படியே மாற்றி அமைக்கும். அதுக்கு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். அதுபோக சுக்கிர பகவானுக்கு ஒரு ஸ்பெஷல், யாருக்கும் கிடைக்காத வரம், ஒரு இறந்த மனிதனை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவது. அந்த பலம் சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது. இது யாரால் கிடைச்சது தெரியுங்களா? சிவபெருமானால அந்த சுக்கிர பகவானுக்கு சிவபெருமானாகப்பட்டது உபதேசம் பண்ணி அந்த மந்திரமாகப்பட்டது சுக்கிர பகவானுக்கு கிடைச்சது. குருவுக்கு கூட கிடைக்கல. குருவுடைய மருமகன் தான் இந்த சுக்கிரன். அந்த மாதிரியான ஒரு சிறப்பம்சம் அந்த சுக்கிர பகவானுக்கு இருக்குது. அப்போ அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது பெண்களுக்கு காரகன், திருமணத்துக்கு காரகன். அப்போ பெண்கள் எல்லாருமே அந்த சுக்கிர பகவானை வணங்கினால் அவங்களுடைய கணவன்மார்களுடைய ஆயுள் பலம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ சனி பகவான் தான் எல்லாத்துக்குமே ஆயுளுக்கு காரகன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெண்களுக்கு அந்த சுக்கிர பகவானை வணங்கி வரும்போது கண்டிப்பாக இந்த ஆண்களுக்கு ஆயுள் பலம் கூடி வருது. இப்போ அந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சி எப்பன்னு பார்க்கலாம். இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த ரிஷப ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகி மேசத்திலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த ரிஷபத்தில் அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஆட்சி. அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரன் ரிஷபத்தில் இருந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்க போகிறோம்.
ரிஷப ராசியில் பிறந்தவங்க 100% பேர் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, கலைத்துறையில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இந்த சுக்கிரன் ஆட்சியாக வர்றதுனால கண்டிப்பாக கலைத்துறை, வியாபாரம், பிஸ்னஸ் இது செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஜாக்பாட்டான டைம். 5 விஷயத்தில் இவங்க பெரிய லெவலில் வருவாங்க. அப்போ அந்த 5 விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பணம் எப்படி இருந்தாலும் சம்பாதிப்பாங்க. இதற்கு முன்னாடி அப்படித்தான் சம்பாதிச்சாங்க, எதையுமே மிச்சத்துக்கு தெரியல, எல்லாத்தையும் நம்பி 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 ஏமாந்தாங்க. இதற்கு மேலே யாரையுமே முழுசா நம்பாமல் இப்போ வந்திருக்கக்கூடிய டயத்தை பயன்படுத்தி இவங்க நல்லா இருக்கலாம். அது போக சினி ஃபீல்டில், கலைத்துறையில், மீடியாவில் நீங்கள் போட்ட உழைப்பு, நீங்கள் எடுத்துக்கிட்ட ரிஸ்க்கு, இதற்கு மொத்தமாக பலன் கிடைக்கக்கூடிய டைம் இந்த பீரியடில் கண்டிப்பாக வருது. இதன் மூலியமாக நீங்கள் உங்களுடைய லெவலே கண்டிப்பாக மாறப்போகுது. நீங்கள் 10 வருஷமாக காத்துட்டு இருக்கலாம், அந்த காத்துட்டு இருந்த அந்த டைம் ஆகப்பட்டது இப்போ உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லை, அந்த சனி பகவானே 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. அந்த சனியும் சுக்கிரனும் நட்பான கிரகங்கள். அப்போ அந்த சனி பகவான் சுக்கிரனை பார்க்கறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் விளங்கும், வேலை கிடைக்கும், வேலையில் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகலாம். அப்போ அவங்க எதிர்பார்த்த வேலை, வருமானம், ப்ரமோஷன் இது எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். இப்போ இங்கே இருந்துட்டு வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம். அது போக சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், ஜப்பான், சுவிட்சர்லாந்து, யுஎஸ்ஏ, லண்டன், இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்னுமே உலக நாடுகளில் எந்த கண்ட்ரியில் ரிஷபராசிக்காரங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு படி மேலே வளர்ந்துருவீங்க. உங்கள் குடும்ப சந்தோஷம் நல்லா இருக்கும், ஒரு மன நிறைவு நல்லா இருக்கும். சுக்கிரன் தான் திருமணத்துக்கு காரகன். அந்த சுக்கிர பெயர்ச்சியால் கண்டிப்பாக நல்ல திருமணங்கள் நடக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கை கண்டிப்பாக மலரும். உங்கள் குடும்ப சந்தோஷங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இது வரைக்கும் வருத்தத்தோடு மனஸ்தாபத்தோடு வாழ்ந்துட்டு இருந்த நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தரை புரிஞ்சுக்கக்கூடிய டைம் இப்போ வரும். பிரிந்து போலாம் நினைத்தவர்களுக்கு கூட அவங்க மேலே ஒரு அபிப்பிராயம் கண்டிப்பாக சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சிலர் வாழ்க்கையில் பிரிஞ்சு போயிடலாம், டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் கூட இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை பாருங்க. இப்போ எது செஞ்சால் நல்லது, எது செஞ்சால் கெட்டது, ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே பாருங்க, பார்த்து கண்டிப்பாக நல்ல முடிவு எடுத்துக்கோங்க. அது போக உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியும் இந்த பீரியடில் உங்களோட நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக கொண்டு சேர்த்து. இது போக சமுதாயத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பீரியடில் நல்லா இருக்குது. ஒன்றும் பயந்துக்கவே வேண்டாம், தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் தேடி போனாலும் அந்த வாய்ப்புகள் மிஸ் ஆகாது. நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, மிகப்பெரிய மாற்றம் இந்த பீரியடில் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய
தெய்வம் எது அப்படின்னா சுக்கிர பகவானையே வணங்குவாங்க. அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நல்லது செய்யும். வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்ரீ ரங்கரங்கநாதர் கோயிலில் போய் வணங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக அது கிடைக்கும். உங்களுக்கு மன திருப்தி கிடைக்கும், மன சந்தோஷம் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஒன்றும் பயந்துக்க வேண்டியது இல்லை. நேயர்களே, என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு நிறைய ஆறுதல் உங்கள் மூலிமா கிடச்சிருக்குது. அதுபோக நிறைய பேர் ஜாதகம் அனுப்புகிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாதம் 29 பெயர்ச்சியாகி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வர்றாங்க. இப்படி வரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ரிஷபத்திலேயே ஆட்சி. இப்படி ஆட்சி பெற்ற சுக்கிரனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன், இதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை மாதம் மாதம் போடுறீங்களே, இது ஏதாவது ட்ரெண்டுங்களா, ஏதாவது இந்த சுக்கிர பகவானால் என்ன அனுகிரகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், ஒரு மன நிறைவு கிடைக்கும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு வசதியான வாழ்க்கை, பேரும் புகழோடும், அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷமும் மன நிறைவும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அளவுக்கு வளர முடியும். ஒரு சிலர் அழுமூஞ்சியாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் துக்கம் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு நல்ல செலிசெலிப்பு இருக்காது, ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது, ஒரு நல்ல திருப்தி இருக்காது, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நல்ல இடத்துல படுத்து உறங்க முடியாது. இதற்கு காரணம் அவங்க வாழ்க்கையில் அந்த சுக்கிர பகவான் நல்லா இல்லை. இப்போ கலைத்துறை எடுத்துக்கோங்க, அது போக டிவிலையும் சரி மீடியாலையும் சரி நிறைய பேர் பேரும் புகழோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுக்கிர பகவான் நட்பு வீடுகளிலோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த மீடியா இந்த கலைத்துறையில் ஜொலிக்க முடியும், நல்லா வளர முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடிகர் சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவருக்கு குறுகிய வயதில் பெரிய வளர்ச்சி. அப்போ அவருக்கு அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், உழைப்பு இருக்கலாம், இது எல்லாமே இருந்துட்டாலும் இதனோடு அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த சினி ஃபீல்டில் ஜொலிக்க முடியும். அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்ச பங்க ராஜயோகமாகவோ இல்லை சுபகிரகங்கள் சுக்கிர பகவானை பார்த்தோ இருந்ததுனால தான் அந்த சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு. இன்னுமே ஒரு சிலர் வளர்றாங்க. இப்போ மகன் சினிஃபீல்டு இருக்கிறாங்கன்னா அவங்க அப்பா அவங்க தாத்தா இவங்க யாராவது அந்த சினிஃபீல்டில் இருந்திருப்பாங்க, அதனால் அவங்க வளர்ந்துருப்பாங்க. அவங்களும் பெருசாக வளர்ந்துருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு தான் வளர்ந்துருப்பாங்க. இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாமே இருக்குதோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜொலிச்சு நிற்பாங்க.
இந்த சுக்கிர பகவான் அனுக்கிரகம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களே, எதிர்பால் இனத்தவரோடு தவறான நட்பு, தவறான உறவு, ட்ரக்ஸ் அடிப்பாங்க, ஜெயில் வாழ்க்கை வாழ்வாங்க, சட்டத்துக்கு புறம்பா போவாங்க, கோர்ட்டு கச்சேரி இது மாதிரி அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. சந்தோஷமே அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பா கிடைக்காது. அல்ப சந்தோஷம். அப்போ வந்து அந்த சுக்கிர பகவான் இருக்கக்கூடாத இடங்கள் எது அப்படின்னா, ஜாதகத்துல உங்க லக்னத்திலிருந்தோ ராசியிலிருந்தோ 6, 7, 10 இந்த 3 இடங்களில் சுக்கிர பகவான் இருந்தால் கண்டிப்பாக கஷ்டம், கோர்ட்டு கச்சேரி, வம்பு வழக்கு, தகாத உறவுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்தே தீரும். இதுலையுமே பர்டிகுலராக 6ஆம் இடத்தில் இருந்தால் நீங்கள் செய்யாத தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வரும். அப்போ வந்து அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்து அந்த தசை நடந்து இல்லை அந்த புத்தி நடந்து அந்த சுக்கிரன் இல்லை அந்த 6ஆம் இடத்தை பார்த்து இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதற்கு விதிவிலக்கு இல்லையா சார்? இது வந்து தப்பிக்கவே முடியாதா? முடியும். எந்த விஷயத்துக்குமே விதிவிலக்கு இருக்குது. இப்போ இந்த 6, 7, 10 சுக்கிரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்சபங்க ராஜயோகத்திலேயோ இல்லை சுபகிரகங்களின் பார்வை அடைந்தோ இருந்தால் கண்டிப்பாக இந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தப்பிச்சு நல்ல வாழ்க்கை வாழலாம். அப்படி இந்த சுபகிரகங்கள் பார்வை இல்லை, சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் இல்லை அப்படின்னா இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சே தீரணும். இப்போ வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசி சுக்கிரன் நின்ன ஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடம் மிதுன ராசி, சுக்கிரன் வந்து 5ஆம் இடம் வந்து கன்னி ராசி, சுக்கிரனுக்கு 9ஆம் இடம் அந்த ரிஷபம். அப்போ 9ஆம் இடத்துல ரிஷபத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போதான் ஜாக்பாட். 9ஆம் இடத்துல சுக்கிரனுங்க கேட்டதை கொடுப்பார், நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்களுக்கு மறுமணத்துக்கு யார் எல்லாமே காத்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மறுமணம் நடக்கும். திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். திருமணம் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் செய்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அதுபோக காதல் கல்யாணங்கள் யார் எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களோ அவங்க நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அது போக உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக வளரும். யார் அப்பா மகனும் பேசாமல் இருக்கிறாங்களோ இந்த டயத்தில் பேசிக்குவாங்க. யாருக்கு மனஸ்தாபத்தோடு இருக்கிறாங்களோ அந்த மனஸ்தாபம் தீரும். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து அப்பா மகனும் நல்லா பேசிக்கவே மாட்டாங்க, நல்லா அந்த அந்யோன்யம் இருக்காது. இந்த பீரியடில் அது கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் அந்த அந்யோன்யம் கிடைக்கும். அது போக வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். எப்படி உருவாகும் அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுக்கு 5ஆம் வீட்டில் தான் இந்த கன்னிராசி புதனுடைய அனுகிரகம். அப்போ அந்த புதனும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகலாம். அது போக வெளிநாட்டில் இப்போ வந்து சிங்கப்பூரில், மலேசியாவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், ஜப்பானில், ஜெர்மனில், சுவிட்சர்லாந்தில், யூஎஸ்ஏல, லண்டனில், இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த கண்ட்ரியில் எல்லாமே இருக்கிறவங்க
கொஞ்சம் அவதிப்பட்டு, கொஞ்சம் பிஸ்னஸ் சரியில்லாமல், ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையுமே சரியில்லாமல், ஒரு சிலர் பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள், ஒரு சிலருக்கு வேலையில் நல்ல திருப்தி இல்லாமல் பல குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு அறிவு, எவ்வளவு திறமை இருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கல. நம்ம வேற கண்ட்ரிக்கு நம்ம இடம் மாற்றி போக நினைச்சாலும் போக முடியல. அது எல்லாமே இந்த பீரியடில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது போக உங்களுக்கு மிதுனத்திலேயே குரு பகவான் இருக்கிறாங்க. அந்த குரு பகவானும் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, குரு பகவானை கும்பிட்டு வாங்க வியாழக்கிழமை நாளில். அது போக விநாயக பகவானை ஒவ்வொரு திங்கட்கிழமை நாள்லேயும் கும்பிட்டு வாங்க. இல்லைன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த பதிவு பார்த்துட்ருக்குறீங்க. இதற்கு முன்னாடி எவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, எல்லாம் பார்த்து சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திலிருந்து சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாரு, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நாம் சொல்லக்கூடிய பலன் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நடைமுறையில் நடக்கலை அப்படின்னு ஒரு சிலர் வருத்தப்படுறீங்க. அவங்களுக்கு ஜாதகத்தில் தான் எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சு பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. அந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயமே என்னென்னா, என்ன சார் சுக்கிர பகவானுக்கு மாதம் மாதம் பதிவு போட்டே இருக்கிறீங்க, இப்போ ஏதாவது ட்ரெண்டுங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் சுகபோக வாழ்க்கை, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல மன நிறைவான வாழ்க்கை. நாம் யாரும் 200 வருஷம் வாழ போகிறதில்ல, 100 வருஷமும் வாழ போகிறதில்ல. வாழக்கூடிய அந்த நாட்களில் நம்ம சந்தோஷமாக வாழணும், திருப்தியாக வாழணும், நாம் நினைச்சபடி வாழணும். அப்படின்னா வசதி, ஆடம்பரம், சொகுசு, இது எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருப்போம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அழுமூஞ்சியாக இருப்பாங்க, ஒரே துக்கமாக இருக்கும், முகத்தில் ஒரு நல்ல கலையே இருக்காது, நல்ல சந்தோஷமே இருக்காது, எந்நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்க, நல்ல வாழ்க்கை அமையாது, நல்ல திருப்தி இருக்காது. இவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்க மாட்டார். இப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சுக்கிர பகவான் நட்பு ஸ்தானத்திலேயோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஜொலிக்க முடியும், அவங்க ஃபேமஸ் ஆக முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன், அவர் அவருடைய உழைப்பால், அவருடைய அறிவால், அவருடைய திறமையால் குறுகிய காலத்தில் மிக உயரமாக வளர்ந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நடிகர். அவருடைய ஜாதகத்தில்
சுக்கிர பகவானுடைய அந்த அமைப்பு நல்லா இருந்து காட்டித்தான். எப்படின்னா, ஒன்று ஆட்சியாக இருந்திருக்கும், இல்லைன்னா உச்சமாக இருந்திருக்கும், இல்லைன்னா நேச்சபங்க ராஜ்யோகத்தில் இருந்திருக்கும், இல்லைன்னா ஏதாவது சுபகிரகங்கள் அந்த சுக்கிரனை பார்த்துருக்கும். அப்படி அந்த சுக்கிரனுடைய சப்போர்ட்டு நடிகர் சிவகார்த்திகேயனுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தங்காட்டி தான் அவர் குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சது. ஒரு சிலர் வளர்றாங்க, அவங்க அப்பா இதே ஃபீல்டில் இருந்திருப்பாங்க, இல்லை அவங்க தாத்தா இதே ஃபீல்டில் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்ததுனால இந்த ஃபீல்டில் வளர்ந்துருப்பாங்க. அதுவும் ஓரளவுக்கு தான் வளர்ந்துருப்பாங்க ஒழிய பெரிய லெவலில் வளர்ந்துருக்க மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாருன்னா அந்த ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும். இது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது இப்போ கூடா நட்பு, இல்லீகல் கான்டக்ட், ஒரு தவறான பாதையில் போகிறது, கூடா நட்பு, ட்ரக்ஸு, அதே சமயத்தில் இப்போ பெண்களுடைய தொடர்பு, இதனால் அவங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. ஜெயில் வாழ்க்கை, கொடுமை, இந்த மாதிரியெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் கெட்ட ஸ்தானத்தில் இருந்து காட்டித்தான். அப்போ அந்த கெட்ட ஸ்தானம்னா எது அப்படின்னா 6, 7, 10 இந்த 3 இடங்களில் சுக்கிரன் நின்னால் இந்த மாதிரியான கெடுதலான பலன்களை தான் அனுபவிக்க முடியும். இதற்கு விதிவிலக்கே இல்லைங்களா சார்? கண்டிப்பாக இருக்குது. அந்த 6, 7, 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ இருந்தால் கண்டிப்பாக இந்த கெடுதலான பலன்களிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கெடுதலான பலன்களை அவங்க அனுபவித்தே தீரணும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, நம்முடைய ராசியிலேருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, லக்னத்திலிருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, நமக்கு நல்ல பலனை கொடுப்பாரா, சுபகிரகங்கள் ஏதாவது பார்க்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மிக மிக சிறப்பு. இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் எந்த விதமான பலனை கொடுப்பார் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் மார்ச், அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு அந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுப்பார்? அதாவது 3ஆம் இடத்துக்குரிய 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்போ 10ஆம் இடத்தில் ஆட்சியாக இப்போ பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ சிம்மராசிக்காரங்க பயந்துக்க வேண்டியதே இல்லை. தைரியமாக இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். நீங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடைந்தே தீர்வீர்கள். என்ன இப்ப அஷ்டம சனி நடக்குது இல்லையா? பயந்துக்கவே வேண்டாம். அஷ்டம சனியால் நீங்க பாதிக்கவே படமாட்டீங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, அதே சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிர பகவானை பார்க்குறாங்க. அந்த சனியும் சுக்கிரனும் அதி நட்பு கிரகங்கள். அப்ப அந்த நட்பு கிரகத்தின் துணையோடு சுக்கிரன் இருப்பதால் அந்த சனியுடைய பார்வை சுக்கிரன் மேல படுறதுனால, அந்த சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லதுதான் இந்த பீரியட்ல நடக்கும். அப்போ அவங்க அரசியல் இருந்தாலும் சரி, ஒரு அரசு தொழில் இருந்தாலும் சரி, பெரிய உயரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே இப்போ கூடி வரும். பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். இந்த பீரியட்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம்.
நீங்கள் ஆரம்பித்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் தீருமா? கண்டிப்பாக தீரும். உங்களுக்கு எதிரிகள், துரோகிகள் உங்களை கெடுத்ததே அவங்க தான். நீங்கள் நல்லது 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 நினச்சி எல்லாத்துக்குமே உதவி பண்ணீங்க. அதில் முக்கால்வாசி பேர் துரோகிகள், எதிரிகள் தான். நீங்கள் எதிரிகள் தான் வளர்த்து வச்சிருக்கிறீங்க, துரோகிகளையும் வளர்த்து வச்சிருக்கிறீங்க. பின்னாண்ட முதுகுலேருந்து உங்கள் குத்துறாங்களோடையோ நேருக்கு நேர் அடிப்பதற்கு யாருமே இல்லை. இப்போ முதுகுல குத்தி உட்கார வச்சுட்டாங்க. இதற்கு மேலேயா எந்திரிப்பீங்களா? கண்டிப்பாக. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது இந்த பீரியட்ல உங்களுக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய வளர்ச்சி பாதையில் நீங்கள் முன்னேற்ற பாதையில் போவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த வளர்ச்சியும் அந்த முன்னேற்றமும் நல்லா இருக்கும். காய்கறி கடை வச்சாலும் சரி, நீங்கள் பெரிய பல கோடி போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் சரி, இந்த பீரியடில் நல்லா இருப்பீங்க. சுக்கிரனுடைய அனுகிரகம், அதுவும் 10ஆம் இடத்துல இருந்து அந்த சுக்கிரன் ஆகப்பட்டது உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். உடல் ரூபத்தில் இருக்கக்கூடிய பிணிப்பீடைகளும் தீரும், மனசில் இருக்கக்கூடிய கவலைகளும் தீரும். உங்களுக்கு வண்டி வாகனம் கண்டிப்பாக இந்த பீரியடில் வாங்குவீங்க, சொத்தும் வாங்குவீங்க, வீடும் கட்டுவீங்க. இதற்குண்டான எல்லா விதமான பாக்கியமும் சுக்கிர பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நல்ல வளர்ச்சியான காலகட்டம். இந்த பீரியடில் யாரை கும்பிடணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்க ரங்கநாதரை கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக பலிக்கும். தைரியமாக இருங்க. ஆனால் ஒரே விஷயம், உங்கள் ராசியிலேயே கேதுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் செஞ்சு யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது. நாம் பேசக்கூடிய பேச்சு யோசனை பண்ணி பேசுங்க. 10 பேச்சு பேசுகிற இடத்துல 2 பேச்சு பேசுங்க. திடீர்னு பேசிட வேண்டாம், திடீர்னு ஒரு முடிவெடுக்க வேண்டாம். நிதானமாக யோசனை செய்து முடிவெடுங்க. இந்த பீரியடில் சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க. அதனால் மனைவியை நம்புங்க. மனைவியை விட்டு விலகி போக வேண்டாம். எதுவாக இருந்தாலும் மனைவி விட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இதற்கு முன்னாண்டேயும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுபோக நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தையும் அனுப்பிச்சி வச்சுருக்கிறீங்க. எல்லாமே பார்த்து சொல்கிறேன். இனிமே அந்த லக்னம், அந்த சந்திரா லக்னம், இதற்கு சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, நான் சொல்லக்கூடிய பலன் நல்லா இருக்குது, இருந்தும் உங்களுக்கு அந்த பலன் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தான் எங்கேயோ ஒரு பக்கத்தில் மிஸ்டேக் இருக்கணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம். அதனால தான் ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் ஒவ்வொரு மாதமும் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நாம் போட்டே இருக்கிறோம். ஒரு சிலர் கூட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் என்ன சார் சுக்கிர பகவானுடைய பயிற்சி அடிக்கடி போட்டிருக்கிறீங்க, சுக்கிர பகவானுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சுக்கிர பகவான் மட்டும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி,
ஒரு மன திருப்தி, இது எல்லாமே கிடைக்கும். அதே சுக்கிர பகவான் ஜாதகத்தில் கெட்டிருந்தாங்கன்னா அழுகை, சோகம், ஒரு திருப்தி இல்லாத நிலை, இந்த மாதிரிலே உருவாகும். ஒரு சிலருக்கு இப்போ இந்த மீடியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸ் ஆகிருப்பாங்க, எல்லாரும் பார்த்து புகழ் பெறக்கூடிய அளவுக்கு நல்ல பொசிஷனில் வந்திருப்பாங்க. டிஜே பண்ணுறவங்க இப்போ அவங்களுக்குமே இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆட்சியாக இருந்திருப்பாங்க, இல்லை உச்சமாக இருந்திருப்பாங்க. அந்த சுக்கிரன் ஏதாவது நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ஃபேமஸ் ஆக முடியும். ஒரு உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் நடிகர் அவர் திரை உலகில் வேகமாக வளர்ந்து வந்த நடிகர். அவருக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாகவோ இல்லை உச்சமாகவோ இல்லை நீச்சபங்க ராஜயோகமாகவோ அப்படி இருந்து அந்த தசை நடந்தால் தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். அந்த தசை நடக்கலினா கூட அந்த சுக்கிர பகவானை சுபகிரகங்கள் பார்த்து அந்த சுக்கிர பகவானும் நல்ல பொசிஷன் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி நடக்கும். அதே சமயத்தில் இந்த சுக்கிர பகவானுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவருக்கு சஞ்சீவி மந்திரம். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவரை பிழைக்க வைக்கக்கூடிய அந்த சஞ்சீவி மந்திரத்தை சிவபெருமான் இந்த சுக்கிர பகவானுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு மட்டும்தான் தெரியும், குரு பகவானுக்கு கூட தெரியாது. அந்த குரு பகவான் குரு பகவானுக்கு சுக்கிரன் மருமகன். அப்படி இருந்தும் அந்த மந்திரத்தை தெரிந்த ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 6, 7, 10ஆம் இடங்களில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்களுக்கு கெட்ட பலனை தான் அனுபவிப்பாங்க. மேக்சிமம் இதில் 6ஆம் இடத்துல இருந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், செய்யக்கூடாத தப்பு செஞ்சேன்னு வரும், போகக்கூடாத வழியில் போனாங்க அப்படிங்கிற பேர் வரும். தப்பிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதிர்பால் இனத்தவரோடு நட்பு, அப்போ அந்த கூடாத பழக்க வழக்கங்கள், கூடாத நட்பு, இது எல்லாமே அந்த சுக்கிரனாகப்பட்டது கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய பேர், புகழ், மரியாதை, கௌரவம் எல்லாமே கெடும். இதே சுக்கிர பகவான் நல்லா இருந்தார்னா நல்ல வீடு, நல்ல மாளிகை, நல்ல ஏசி இதெல்லாமே போட்டு ராஜ வாழ்க்கை வாழலாம். அதற்கும் சுக்கிர பகவான் தான் காரணம். ஆனால் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7, 10 இந்த 3 இடத்துல மட்டும்தான் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மேச ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி பார்க்கலாம். இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஜூலை 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாங்க. மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வர்றாங்க. அந்த ரிஷபத்துக்கு வரக்கூடிய அந்த சுக்கிர பகவானால் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? மேச ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், பணம் வரக்கூடிய வழிகள், இது எல்லாமே
இப்போ மேசராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் 2ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் தனாதிபதியாகிய கலஸ்தர ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரனால் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு மிக 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 அற்புதமான 5 பலன் ரொம்ப நறுக்குன்னு நடக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்ன அப்படின்னா, கலஸ்தர காரகன் சுக்கிரன் தான். கலஸ்தர காரகன். ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை நடக்கணும், அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கணும், அந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும், நம்மளை எல்லாரும் பார்த்து பெருமைப்படணும் அப்படின்னாலும் இந்த சுக்கிரன் தான். அதுபோக பார்ட்னர் மூலியமாக நம்ம ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னாலும் இந்த 7ஆம் இடத்து சுக்கிரனால தான் இந்த மேசராசிக்காரங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் தனம், பணம், லோனு, உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னாலும், ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணினாலும், கடன் பட்டாலும், லோன் வாங்கினாலும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், முன்னேற்ற பாதையில் வரலாம், அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம், அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழலாம். அது போக சினி ஃபீல்ட்லேயுமே நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இது போக உங்களுடைய மரியாதை, அந்தஸ்து, தனம், உங்களுடைய உயர்வு, இது எல்லாமே சுக்கிர பகவானால தான் நடக்கும். அது உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வளருவீங்க. அப்போ இந்த 7.5 சனினால் உங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா, அதே சனி பகவான் 3ஆம் பார்வையாக, அந்த சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வை, அந்த 3ஆம் பார்வையாக சுக்கிரனையே பார்க்குறாங்க. அந்த சுக்கிரனை சனி பகவான் பார்க்கறதுனால சனி பகவானும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுப்பாரு, பிஸ்னஸ் அமைச்சு கொடுப்பாரு, உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சியை காட்டுவார். கண்டிப்பாக இந்த 7.5 சனி உங்களை பாதிக்காது. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் அதே சனி பகவானை வணங்கி வாங்க, சுக்கிர பகவானையும் வணங்கி வாங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நாளில் சனி பகவானை வணங்கி வாங்க. உங்களுடைய லெவலே வேறு லெவலில் போயிடும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்களுடைய ஜாதகமெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறீங்க, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. உங்கள் ஜென்ம லக்னத்தில், ஜென்ம ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது, உங்கள் ராசி என்ன ராசி, உங்கள் ராசிக்கு சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, எந்த கிரகங்கள் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, எந்த கிரகங்கள் மைனஸாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.